இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல அருமையான டேஸ்ட்டில் நல்ல உதிரியான பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மசாலா வீட்லேயே நம்ம அரைச்சி பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தயிர் பச்சடி கூட இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் புழங்குற சாப்பாட்டு அரிசி கூட பயன்படுத்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கழுவின அரிசி குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊறணும். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. ஸோ மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறப்ப ருசியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோடதுன்னு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 3 பல்லு பூண்டும் போட்டு அரைச்சிருக்கிறேன். புதினாவோட அளவு உங்கள் கைப்பிடியில் ஒரு அரை கைப்பிடி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே அதே அளவு அரை கைப்பிடி அளவுக்கு சுத்தப்படுத்தின மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கரெக்டாக இருக்குங்க. இது அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி குழகுழன்னு மசாலா அதிகமான மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு எப்படி சாதம் குக்கரில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சாதம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் அளவுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. முதல்ல இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி மட்டும் போட்டுக்கோங்க, வேறு மசாலா எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ போட்டிருக்கிறது நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக செவந்திருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்க்குறப்ப முக்கியமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அலம்பி சேர்க்கக்கூடாதுங்க. கையால் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. அந்த அளவுக்கு எடுத்து போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குனிங்கன்னா 5 நிமிஷம் ஆகும் இது வதங்கி பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ இந்த சமயத்தில் இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பச்சை பட்டாணி கிடச்சிதுங்க. மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். ஃப்ரெஷ்ஷானது கிடைக்கலன்னா காஞ்சதை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் குக்கரில் 2 விசில் வச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவோட பட்டாணியும் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்பில் தாங்க தண்ணி சேர்க்கணும். முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். நான் முதல் பால் 2வது பால் ரெண்டுமே சேர்ந்தது 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இருந்தால் போதும். மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி லைட்டாக ஒரு கல் உப்பு சுருக்குன்னு கூட இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு சாதமாக வேகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு பத்தலைங்க, திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமாக 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உப்பு சரியாக இருக்கும். அடுத்ததாக புளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சாறு சேர்த்துக்கிறேன். சாரோட அளவு வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறேங்க, டேஸ்ட் பண்ணதுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும்.
இப்போ பாருங்களேன், தண்ணி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன், கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம 25 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி, அதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சாதம் வந்து குழஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நான் சொன்ன அளவு அரிசி குறைஞ்சது 25 நிமிஷம் ஊறி இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இதை மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்ததுக்கப்புறமா இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு விசில் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா சிம்லையே ஒரு 10 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்கிற பிரிஞ்சி இலையை தூக்கி போட்டுருங்க. சம்டைம்ஸ் வாயில் மாட்டிடுச்சு அப்படின்னா தொண்டையில் போய் குத்த ஆரம்பிச்சிடும். தூக்கி போட்டுட்டு நல்லா லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுங்க. பட்டாணி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. கரெக்டான பக்குவத்தில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறதுனால பொலன்னு நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதத்தை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பட்டாணி சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.